Hello friends, welcome back to our video. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபோனுக்கு எப்படி வந்து Google கேமரா டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். So Google கேமரா வந்து நம்ம எங்க வெப்சைட்ல எடுக்கிறது, அங்க தேடுறது, Telegramல தேடுறது, அதுக்கு ரூட் பண்றது சோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபோனுக்கு வந்து Gcam வந்து கிடைக்கும். So எப்படி அப்படி சொல்லி இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே गाइस இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस இப்போ வந்து பாருங்க. சோ நான் வந்து பார்த்தா Gcam வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ அந்த ஒரு ஆப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தா Google கேமரா என்னன்னு பார்த்தறலாம். சோ நமக்கு வந்து பார்த்தா Pixel ஃபோன்லலாம் வந்து Google கேமரா வந்து கொடுப்பாங்க. சோ Pixel டிவைஸ்ல மட்டும் ஏன் சொல்லி கேட்டா Google வந்து Pixel டிவைஸ் சொல்லுவாங்க. சோ அதனால வந்து Googleோட ஃபோன் அது. சோ அந்த ஃபோன்ல வந்து ஒரு கேமரா ஆப் இருக்கும். சோ அந்த கேமரா ஆப் வந்து எதுக்கு நிறைய பேர் வேணும்னு ட்ரை பண்றாங்க. சோ இந்த ஆப்ல வந்து Google கேமரா கிடைச்சிருச்சு அப்படினு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ ஏன் அவள சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த கேமரால வந்து பார்த்தா Google வந்து ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால வந்துட்டு போட்டோஸ்லாம் வந்து போனா வேற லெவல் போட்டோஸ் எடுக்கும். சோ உங்க ஃபோன்ல ஒரு கேமரா கொடுத்திருப்பாங்க. சோ அதை விட வந்து பார்த்தா Google கேமரா வந்து சூப்பரா எடுக்கும். சோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து Google கேமரா தேடிட்டு இருக்காங்க. ஓகே நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா 4 கேமரா விட்டுருப்பாங்க. பட் கூகுளோட ஃபோன்லாம் முதல்ல வந்து ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். அந்த ஒரு கேமரா வந்து எல்லா வேலையும் பண்ணும், ஃபோட்டோஸும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே கூகுள் கேமரா வேணும் அப்படி தேடிட்டு இருந்தாங்க. இந்த கூகுள் கேமரா தான் நம்ம சுருக்கி வந்து பார்த்தீங்கன்னா Gcam அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இந்த கூகுள் கேமரா வந்து பார்த்தா எல்லாத்தோட ஃபோன்லேருந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்காது, கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரெக்டாக வந்து 2 இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டு ஏபி வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ கேமரா டு ஏபி எனேபிள் பண்ணால் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோடிங்கில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏபிடி கனெக்டில் ஏபிடி கோடிங்கில் அடிக்கணும். அப்படி அடித்தா மட்டும் தான் நமக்கு கேமரா டு ஏபி வந்து எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் கேமரா ஏபிக்கே இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணிட்டா நீங்கள் வந்து பண்ண எப்போ போல கூகுள் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த 1-2 வருஷமா எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டு ஏபியில் வந்து நம்ம டிஃபால்ட் எனேபிள் பண்ணி கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம கூகுளோட ஆப் Gcam கிடச்சா போதும், இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து பார்த்தா கேமரா டு ஏபியில் எனேபிள் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோமோ இன்ஸ்டால் பண்ணால் நம்ம கூகுள் கேமரா வந்து ஒர்க் ஆகும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ் இப்போ நீங்கள் கேட்பீங்க அதான் வந்து பார்த்தா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்துருச்சுல, இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கூகுள் கேமரா வந்து பார்த்தா எப்படி உங்கள் ஃபோனுக்கு எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த கூகுள் கேமரா வந்து எப்படி கிடைக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஏதாவது கஸ்டமர் ரோப் போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வரலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு தனியாக வந்து டெலகிராம் குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வந்து கூகுள்லேயே வந்து பண்ண ரேண்டமான வெப்சைட் நீங்கள் தேடினா உங்களுக்கு எதாவது கிடைக்கும். பட் இதெல்லாமே விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு ஆப் மூலமாக கிடைக்குன்னா நம்புவீங்களா? ஸோ நானும் நம்பலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கூகுள் கேமரா ஒன்று கிடைக்கும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோர் வந்து போங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா GcamAtor அப்படின்னு இருக்கும், GcamAtor அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப் தான் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே ஸோ இந்த ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா GcamAtor. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தா இன்ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் கேமரா டு ஏபிஐ மாடியூல் இஸ் எனேபிள் ஆன் யுவர் டிவைஸ் அப்படி வந்துருச்சு. ஸோ எனேபிள் ஆகிருக்கு. ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi Mi 90 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோன் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சக்கப்புறம் கீழே நீங்கள் அந்த மெசேஜ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கும், ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகே இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம் வந்து பண்ண தப்பாக தான் காட்டும். ஆண்ட்ராய்டு 10 காட்டுது. ஸோ ஆண்ட்ராய்டு 11. ஸோ Gcam வந்து பண்ண 8.3 வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஸ்பீடு பொறுத்து ஒரு 120 to 150 MB கிட்ட வந்து பார்த்தா அந்த ஆப் வந்து வருது. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண டவுன் ஆயிரும். டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் அது வந்து பண்ண உங்களுக்கு ஏபிகே டவுன் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எப்பவும் போல வந்து பண்ண இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கேட்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா வந்து கிடச்சிருச்சு. ஸோ என்னால் நம்பவே முடியல. ஸோ நான் கூகுள் கேமரா வேணும்னா டெலகிராம் குரூப் நிறைய குரூப் தானே கிடைக்கும். பட் ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா கிடையாது, சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ இந்த கூகுள் கேமரா வந்து ஓப்பன் பண்ணலாம். நமக்கு இந்த கூகுள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நைட் சைட்டு, அதுக்கப்புறம் போர்ட்ரேட் கேமரா மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கேமரா வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து எடுக்குது. வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரா ஸோ செல்ஃபி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தா இந்த கூகுள் கேமரா வந்து இருக்காது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தா மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த ஆப்லேயே நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடலில் கொடுத்துருக்காங்க. பட் செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மாடல் நம்பரும் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து டிடெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ் இந்த ஆப் நமக்கு வந்து போன ரொம்ப சூப்பராக வந்து நம்ம கூகுள் கேமரா டவுன்லோட் பண்ணி கொடுக்குது. கைஸ் இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வேணும்னா மறக்காம செக் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இப்போ நிறைய வீடியோ வந்து போடுவோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போல் நோட்டிஃபிகேஷனும். இந்த வீடியோவில் தான் நான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.